வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோ ஒரு 2-in-1 ரிவ்யூ வீடியோவாக இருக்க போது. ஸோ 2 படங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் கீர்த்தீஸ்வரனுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்து இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் டியூட். இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவிக்ரம் நடித்து இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் பைசன். ஸோ இந்த 2 படங்களும் எப்படிப்பட்ட படங்களாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் வந்து டியூட். இந்த டியூட் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பிரதீப்போடைய கேரக்டர் பேர் வந்து அகன், மமிதாவுடைய கேரக்டர் பேர் வந்து குரல். குரல் வந்து அகனுடைய சொந்த மாமா பொண்ணு. அகனுடைய மாமாவா சரத்குமார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அகன் அண்ட் குரல் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிளானர். அவருக்குன்னு ஒரு கம்பெனி, ஒரு டீம் இருக்குது. அந்த டீமில் தான் குரலும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஸோ பயங்கர ஜாலியாக ஹாப்பியாக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஊருக்கே சர்ப்ரைஸ் பண்ணுற அகனுக்கு திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குரல் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ப்ரப்போசலை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு. அந்த ப்ரப்போசலை அகன் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா, இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியாக என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த டியூட் படத்தோடைய மொத்த கதையுமே. இந்த படத்தோடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாதன், அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. ஆஸ் யூஷுவல் அவருடைய ஸ்டைலில் ஒரு என்டர்டெய்னிங்கான பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் ஹீரோயின் மமிதா பைஜு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த குரல் கேரக்டருக்கு ரொம்பவே ஆப்டாக வந்து செட் ஆயிருந்தாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. மெயினாக அந்த எமோஷனல் பார்ட்டில் அவங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரை தாண்டி சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மினிஸ்டராக வராரு. ஒரு பக்கம் அவருடைய காமிக்கல் சைடு, இன்னொரு பக்கம் சீரியஸ் சைடு அப்படின்னு சொல்லி 2த்தையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணியிருந்தாரு. இவங்களை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பரிதாபங்கள் டிராவிட் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அகனுடைய ஃப்ரெண்டாக வராரு. அவருக்கு கொடுத்த ரோலை அவர் நீட்டாக பண்ணியிருந்தாரு. பட் அவருடைய ரோல் பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு தனி ஹியூமர் பார்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்பேஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அகனுடைய கூடவே டிராவல் ஆகிற ஒரு ஃப்ரெண்டாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் பிரசன்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப், மமிதா, சரத்குமார் இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேரை தாண்டி இன்னொரு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த கேரக்டர் வந்து கதையில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். அதை ரிவீல் பண்ண முடியாது, நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களை தாண்டி மீதி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் உள்ள ஆக்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு கலர்ஃபுல்லான கிராண்டான ஒரு செட்டப் பண்ண விதம் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சாய் அபியங்கர் அவர் தான் வந்து மியூசிக் டைரக்டர். ஸோ அவருடைய அந்த ஊரும் பிளட் இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்தப்போ மிக்சட் ரிவ்யூஸ் தான் இருந்தது. சில பேருக்கு பிடிச்சிருந்தது, பல பேருக்கு பிடிக்கல. பட் அதுக்கப்புறமா கேட்க பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ தேட்டரில் இந்த சாங் வந்து கேட்கறதுக்கும் சரி, விஷுவலாக பார்க்கறதுக்கும் சரி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ட்ராக்கை தாண்டி இன்னும் ஒரு சில ட்ராக் இந்த படத்தில் இருக்குது. அது எல்லாமே கேட்கறதுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. தனியாக ஹைலைட்டாக தெரியல அப்படின்னாலும் கதையோட அப்படியே வந்து போயிடுது. ஸோ சாங்ஸை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கதைக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நீட்டான பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாய் அபியங்கர் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த ஊரும் பிளட் மூச்சாவ பேச்சாவ அப்படிங்கிற அந்த ஒரே ட்ராக்கை வச்சு மொத்த படத்தையும் முடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோராக வரது பார்த்தீங்கன்னா இந்த சாங் தான் வருது. அது எல்லாம் வர இடம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓவராக ஸ்டஃப் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலும் இருந்தது. ஏன்னா இதே ட்ராக்கே வருது, கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்கலாமோ, வேறு சில ட்ராக்ஸும் கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருந்தது. அடுத்து இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய மாமா பொண்ணுக்காக ஹீரோ வந்து என்னென்னலாம் பண்ணுறாரு, எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. ஸோ ஒரு நார்மலான கதை தான், ப்ரிடிக்டபிளான ஒரு கதையாக தான் வந்து இருந்துச்சு. பட் இந்த கதைக்கு எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பித்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. பட் அதுக்கப்புறம் நல்லாவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இன்டர்வல் பாயிண்ட் எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு. அதுக்கடுத்து செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ண விதமும் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனாங்க. பட் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் டவுனான ஒரு ஃபீல் வந்து இருந்தது. செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் இன்னும் சில விஷயங்கள் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. முக்கியமாக கிளைமேக்ஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. இதுதான் கிளைமேக்ஸா டப்புன்னு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து லைட்டாக இருந்தது. பட் ஓவராலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயுமே வந்து போர் அடிக்கல. ஹியூமர் பார்ட் அங்கங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் 2 ஹாஃப்லையுமே இருக்குது. அது எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் பார்ட். படத்தில் இவங்க பயங்கரமாக அழுதாலுமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகே தான். ஆனால் எமோஷ்னலாக அது பெருசாக வந்து கனெக்டே ஆகாத ஒரு ஃபீல் தான் வந்து இருந்துச்சு. படத்தோடைய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ரன் டைம் 2 hours 19 minutes தான். கிறிஸ்பாக ஷார்ட்டாக தான் வந்து எடுத்திருந்தாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துலையுமே ஒரு மெசேஜ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து வழக்கமாக பல தடவை பல படங்களில் பார்த்த ஒரு மெசேஜ் தான். அதை வந்து இவங்க ஒரு ஸ்டைலில் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த டியூட் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் லவ் டுடே டிராகன் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு டீசெண்டான ஒரு தீபாவளி என்டர்டெய்னராக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட தேட்டருக்கு போய் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு டியூட் படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏற்கனவே பார்த்து முடித்தவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு
உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் வந்து பைசன். இந்த பைசன் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கபடி பிளேயர் மனத்தி கணேசன் அவருடைய பயோபிக்னு சொல்லிட முடியாது, அவருடைய லைஃப்ல நடந்த சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து மாரி செல்வராஜ் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மாரி செல்வராஜ் அவருடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. மனத்தி கணேசனுடைய ஒரு பார்ஷியல் பயோபிக் அப்படி வேணா வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ மனத்தி அப்படிங்கிற கிராமத்தை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வனத்தி அப்படிங்கிற மாதிரி மாரி செல்வராஜ் மாற்றிருக்காரு. இந்த வனத்திங்கிற கிராமத்தில் தான் நம்ம படத்தோடைய ஹீரோ துருவிக்ரம் இருக்காரு. துருவிக்ரமுடைய கேரக்டர் பேர் வந்து கிட்டான். கிட்டான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கபடியில் வந்து ஒரு பெரிய ஆர்வம் வந்து கபடியில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கபடி பயங்கரமாக கற்றுக்கிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ தூரம் வரைக்கும் அவர் போகிறாரு, அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர் ஊருக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும், அவர் ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் பிரச்சனை இருக்கும். ஸோ பல தடைகள், பல பிரச்சனைகள், பல அரசியலை தாண்டி கிட்டான் வந்து ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மொத்த கதையுமே. டைரக்டர் மாரி செல்வராஜ் படம்னா அவருடைய படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், என்ன மாதிரியான அரசியல் இருக்குங்கிறது ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா ஃபிலிமாக தான் இந்த பைசன் படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோடைய ஹீரோ துருவிக்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் வந்து அவருக்கு ஒரு ரீஇன்ட்ரடியூசிங் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். இந்த கிட்டான் கேரக்டருக்கு அவர் ரொம்பவே ஆப்டாக செட் ஆயிருந்தாருங்கிறத தாண்டி அவரை ரொம்ப பயங்கரமாக மாரி செல்வராஜ் வேலை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சுது. முக்கியமாக கபடி போர்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா துருவிக்ரம் வந்து ஒரு ப்ராப்பர் கபடி பிளேயர் எப்படி கபடி ஆடுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து அவர் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அந்த அளவுக்கு கபடி ட்ரைனிங் கொடுத்து தான் அவர் அந்த படத்தில் வந்து நடிக்க வச்சிருக்காங்க. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி அவர் நடிச்சதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு கேரக்டர் துருவிக்ரம்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை துருவிக்ரம் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோடைய ஹீரோயினா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. ரஜிஷா விஜயன் அவங்க இந்த படத்தில் வந்து துருவிக்ரமுடைய அக்காவா வராங்க. ஸோ இந்த படத்தில் லவ் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். இந்த படம் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அரசியல், அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ், இது ரெண்டுத்தையுமே பேஸ் பண்ணி தான் வந்து போகும். லவ் போர்ஷனை வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்காங்க. பட் ஆனால் அனுபமா வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை வந்து நீட்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் ரஜிஷா விஜயன் கேரக்டரும். இவங்களை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா துருவிக்ரமுடைய அப்பாவா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற பசுபதியாக இருக்கட்டும், அமீர், லால், இவங்க 3 பேருமே பயங்கரமான பெர்ஃபார்மர்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவங்க 3 பேரும் அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பசுபதியோடைய கேரக்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் படத்தில் லால் வந்து தனுஷ்க்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருப்பாரோ அந்த ஷேட் வந்து இந்த படத்தில் பசுபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அமீர் ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டரில் வடச்சென்னை ராஜன் சாயலும் லைட்டாக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா இல்லை படம் பார்த்த உங்களுக்கும் தோணுச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் லால் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ணனில் லால் வந்து பாசிட்டிவ் கேரக்டராக வருவார். பட் இந்த படத்தில் அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டராக தான் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னதான் நெகட்டிவ் ஷேட் இருந்தாலும் அதுலேயுமே ஒரு பாசிட்டிவ் ஷேட் வந்து அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து நல்லா இருந்தது. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே மாரி செல்வராஜோடைய எல்லா படங்களுமே டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஃபிலிம்ஸாக தான் வந்து இருக்கும். அவருக்குன்னு சில சிக்னேச்சர் ஷார்ட்ஸு, சிம்பாலிசம், மெட்டஃபர் எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது. இந்த படத்தில் பிளேஸ் பண்ண விதமும் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு படத்துலையும் மாரி செல்வராஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து யூஸ் பண்ணுவார். இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் யூஸ் பண்ண விதமும் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. ஓவராலாக சினிமாட்டோகிராஃபி ஒரு பெரிய ப்ளஸ் தான், ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மியூசிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்தோஷ் நாராயணன் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்ஸுமே கேட்கறதுக்கும் சரி விஷுவலாக பார்க்கறதுக்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நீட்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக கொடுத்துருந்தாரு. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுன்னு சொல்ல முடியல, ஆனால் டீசெண்டாக நீட்டாக இருந்தது. ஸ்டோரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பைசன் படமும் ஒரு யூஷுவலான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் தான். பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நார்மலான ஒரு ஃபிலிமாக தான் இருந்தது. அதுக்கு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர ரேசியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வந்து சொல்லிட முடியாது. பட் ஆனால் டீசெண்டாக எடுத்துகிட்டு போய் முடிச்சிருந்தாங்க. பெருசாக எங்கேயுமே வந்து போர் அடிக்காமல் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ மொத்தமாக இந்த பைசன் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜோடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிமாக இருக்கும். அதே மாதிரியான ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிமாக தான் இந்த பைசன் படமும் அமைஞ்சிருக்கு. ஒரு டீசெண்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம். கண்டிப்பாக ஃபேமிலியோட தியேட்டருக்கு போய் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏற்கனவே பார்த்து முடித்தவங்க இந்த பைசன் படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஆக மொத்தத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் டியூடாக இருக்கட்டும் பைசனாக இருக்கட்டும் ரெண்டுமே டீசென்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் வருது. ரெண்டு படத்தையுமே நீங்கள் பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு படங்களில் எது வந்து பெஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.